ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஹெச்எஃப் ஜேபிஒய். சரிங்களா, சிஹெச்எஃப் ஜேபிஒய் அப்படின்ற பேர் தான் இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சதுன்னா நம்ம வீடியோவுக்கு வந்து லைக் கொடுங்க. அதே போல் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் தாட்ஸ் வந்து தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கேட்கலாம். அடுத்தடுத்த வீடியோஸில் நான் வந்து உங்களுக்கு அந்த டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா, இன்னொரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட வந்து கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. சரிங்களா, கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்டை கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா, இன்னொரு சின்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அனௌன்ஸ்மெண்ட்டே போட்டு இது பண்ணுறேன்னு நினைக்க வேண்டாம். என்னுடைய பர்சனல் பேங்க் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி, அதாவது ஆக்சுவலாக நம்ம வந்து யாருக்குமே வந்து அந்த கிரிப்டோ கரன்சி ட்ரான்சாக்ஷனே பண்ணல. வெளியிலேருந்து ஒரு ஃபண்டு வந்து உள்ளே வந்துச்சு, நியர்பை ஒரு 8,000 வந்து உள்ளே வந்துச்சு. சரிங்களா, அந்த அக்கௌண்ட் கிரிப்டோ கரன்சிக்கு எந்த வித சம்மந்தமும் இல்லை. அது வந்து ஆக்சுவலாக ஒரு இன்ஆக்டிவ் அக்கௌண்ட்டு தான். நான் ரொம்ப வருஷமாக அந்த அக்கௌண்ட்டையே யூஸ் பண்ணல. சரிங்களா, இப்படி ஒரு ஃபண்டு உள்ளே வந்துச்சு அப்படின்றத நான் பார்த்துட்டு இருந்தேன், அவ்வளோதான். ஃபண்டு உள்ளே வந்துச்சு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி எடுக்க முடியுதா அப்படின்னு ட்ரை பண்ணலான்ட்டு எடுத்து எல்லாம் வந்து சரின்ட்டு செலவு பண்ணியாச்சு. இப்போ அந்த அக்கௌண்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து. சரிங்களா, ஸோ நான் இதை ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு வேளை உங்களுக்கே அந்த மாதிரி ஃபண்டு இப்போ வந்து நிறையா இந்த மாதிரி வந்து ரேண்டமாக எல்லாத்துக்கும் வந்து போயிட்டுருக்கு. சரிங்களா, லேக்ஸ் கணக்கில் போயிட்டுருக்கு. அந்த மாதிரி ஏதாவது ஃபண்டு வந்தால் கூட பேங்க் சைடில் வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆனால் கூட பேங்க் சைடில் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இது பண்ணிங்க. சரிங்களா, நான் பண்ண தப்பு நீங்களும் பண்ணக்கூடாதுல்ல, அதனால் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அந்த அக்கௌண்ட் நான் யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்றதுனால ஃப்ரீஸ் ஆனதுனால எனக்கு எந்த வித ப்ராப்ளமும் இல்லை. உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அவேர்னஸாக கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக சொன்னேன். சரிங்களா, ஓகேங்க. இப்போ வந்து நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு சார்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே ஷேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம கம்யூனிட்டியில் ஆல்ரெடி ஷேர் பண்ணியாச்சு. இது டிபி அடித்ததுக்கப்புறம், ஆக்சுவலாக இதுதான் டிபி, அது போட முட்டேன். டிபி அடித்ததுக்கு அப்புறம் இந்த சார்ட் வந்து இப்படி தான் இருக்குது. சரிங்களா, சரி, டிபி அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சார்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரிங்களா, டிபி அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சார்ட் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த ஜோனுக்கு மார்க்கெட்டே வரல. ஸோ இது வந்து ஒரு 1 hour டைம் ஃப்ரேம் அப்படின்றதுனால வழக்கமாக நம்ம செய்கிற ஒரு ப்ராசஸ் தான். ஆக்சுவலாக வந்து 1 hour and 4 hours வந்து மாற்றி போகலான்னு பார்த்தேன். பட் ஸ்டில் 1 hourலேயே இன்னும் வந்து நிறைய டிபி வந்து பெண்டிங் இருக்குது. சரிங்களா, டிபி அடித்ததெல்லாம் 1 hourலேயே இன்னும் பெண்டிங் இருக்குது. ஸோ இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் 4 hours போய்க்கிறேன். இல்லை உங்களுக்கு 4 hours நீடாக இருந்துச்சுன்னா கூட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நம்ம 4 hours போய்க்கலாம். ஓகேங்களா, ஓகே. இப்போ நம்ம வந்து இந்த 1 hour சார்ட் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அதுக்காக நான் வந்து 1 hour டைம் ஃப்ரேமுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா இடத்துலையுமே நமக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு தான். சரிங்களா, இப்போ நம்ம என்ன ட்ரெண்டில் வந்து ஃபேஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளியர்லி அப் ட்ரெண்ட்லேயே ப்ரோ ட்ரெண்டுன்னு சொல்லுவோம். சரிங்களா, அதாவது ஒரு சிஹெச் கொடுத்ததுக்கு அப்புறமா வர ஒரு பிஓஎஸ் கிடச்சிருச்சனால இதை நம்ம ப்ரோ ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது ஏன் ப்ரோ ட்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறோன்னா, மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டிஸ் வந்து அப்சைடில் போகிறதுக்கு வந்து நமக்கு வழிவகை செய்யும். சரிங்களா, அதனால் வந்து இதை ப்ரோ ட்ரெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்படி வந்து மேலேயே ஏறிட்டுருக்கும், அதனால் நம்ம ப்ரோ ட்ரெண்டுன்னு சொல்லுவோம். அடுத்தது இது மேலே போகும் அப்படின்றத நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்காக தான் இதை ப்ரோ ட்ரெண்டுன்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஜோனுக்கு வரக்கு முன்னாடியே நம்ம வந்து 5 minutes வந்து மாற்றிக்கலாம். சரிங்களா, ரெகுலர் ப்ராசஸ் தாங்க, ரொம்ப கன்ஃபியூஸ் இல்லை. நம்ம ஜோனுக்குள்ளே வந்தோன்னா வழக்கம் போல் நமக்கு வந்து 5 minutes ஒரு சிஹெச் வந்து வேணும். சரிங்களா, சிஹெச் கிடச்சதுக்கப்புறம் நம்ம வழக்கம் போல் நம்ம பை சைடு என்ட்ரியை வந்து எக்ஸிக்யூஷன் பண்ணலாம். எக்ஸிக்யூஷன் பண்ணிட்டு வழக்கம் போல் தாங்க, ஒன்றும் இல்லை, அதை வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிஹெச் அப்படின்றது இது. சரிங்களா, பட் ஃப்ராக்டைல்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு சிஹெச் வந்து இது. ஓகேங்களா, இது வந்து ராவான தியரிட்டிக்கல் என்ன சொல்கிறது, இது வந்து கொஞ்சம் இண்டிகேட்டர்ஸ் வந்து மிஸ் பண்ணிடும். சரிங்களா, அதை வந்து நம்ம மேனுவலாக கண்டுபிடிக்கிறது வந்து இந்த சிஹெச், இது வந்து இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறது. சரிங்களா, ரெண்டுமே வந்து ஆக்டிவேட் ஆகிருக்குது, அதனால் எந்த கவலையும் தேவையில்லை. இப்போ வந்து நமக்கு வந்து சிஹெச் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. சரிங்களா, சிஹெச் ஆக்டிவேட் ஆகுது. நம்ம என்ன பண்ணுறோம், டேரெக்டாக வந்து இந்த ஜோனை வந்து மார்க் பண்ணுறோம். ரீசன் ஃபார் இந்த ஜோனை வந்து மார்க் பண்ணுறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்பேலன்ஸ் வந்து இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ரிஜெக்ஷன் வந்து அதிகமாக இருக்குது. 1 2 3 4 எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 50% பாடி கேண்டில்ஸாக இருக்குது. ஸோ வந்து ரிஜெக்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது. ரிஜெக்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஒரு சைடு வந்து கொண்டாடினாலும் இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா எஸ்எல் அடிக்கிறதுக்கு பயங்கரமாக வாய்ப்பு இருக்கும். சரிங்களா, ரிஜெக்ஷன் அதிகமாக இருக்கிற அந்த சைட்டில். ஸோ அதனால நம்ம வந்து கொஞ்சம் எப்பவுமே வந்து பஃபர் அதிகமாக வச்சுக்கணும். சரிங்களா, ஸ்டாப் லாஸை கொண்டு போய் கீழே போட்டோம்னா இன்னும் சேஃபு, இங்கே போட்டோம்னா இன்னுமே வந்து சேஃபான ஒரு விஷயந்தான்.
இந்த மாதிரி ரிஜெக்ஷன் இருக்கிறப்ப மறுபடியும் என்ன பண்ணுவான்னு சொல்ல முடியாது. மார்க்கெட் வந்து மறுபடியும் என்ன பண்ண போகுது அப்படின்றத யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நம்ம மார்க்கெட்டை வந்து மார்க்கெட் கூட ட்ராவல் பண்ணுறோம். மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம என்றைக்குமே வந்து டிசைட் பண்ண முடியாது, டிசைட் பண்ணவும் கூடாது. சரிங்களா? அது டிசைட் பண்ணோம்னா எப்போவுமே தப்பாக தான் போகும். ஓகேங்களா? இப்போ வந்து நமக்கு டார்கெட் வழக்கம் போல் இது வந்து TP1 இது வரைக்கும் நம்ம ஸ்டாப் பண்ணோம்னா கூட ஓகே தான். அதுக்கு மேலேயும் மார்க்கெட் கொடுத்துருக்கா அப்படின்னா அதுக்கு மேலேயும் கொடுத்துருக்கு. அது வந்து பிரேக் ஈவன் பண்ணிட்டு அமைதியாக உட்கார்றவங்களுக்கு இதாகும். சரிங்களா? பிரேக் ஈவன் பண்ணிட்டு நீங்கள் சும்மா இது போட்டிருந்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து மேலே போகிற அந்த ப்ராஃபிட்டையும் நம்ம வந்து என்ஜாய் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ இதுலேயே பாருங்கள், மறுபடியும் மேலே கீழேன்னு போயிட்டு எத்தனை ரிஜெக்ஷன் பாருங்கள். மறுபடியும் வந்து லோவையெல்லாம் தூக்கிட்டு மறுபடியும் மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. நம்ம வந்து இது வந்து ஏன் இவ்வளோ தூரம் கொடுக்குறீங்க, எனக்கு இன்னும் கொஞ்சம் சின்னதாக கொடுக்கலான்னா கூட நம்ம தாராளமாக வந்து இது வரைக்கும் வச்சுருந்தோம்னா கூட நமக்கு வந்து அடிச்சிருக்காது. சரிங்களா? ஓபியிலேருந்து ஒரு குட்டி பஃபர் நம்ம கொடுத்துருந்தாலும் நமக்கு வந்து அடிச்சிருக்காது. பட் சேஃபர் சைடு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம கொடுக்கணும். இன்னும் சேஃபர் சைடுனா ஓபி கீழே வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப சேஃபர் சைடாக இருக்கும். சரிங்களா? ஆர்ஆர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வச்சிங்கன்னா ஆர்ஆர் அதிகமாக இருக்கும், இங்கே வச்சா ஆர்ஆர் கொஞ்சம் கம்மியாகும், இங்கே வச்சிங்கன்னா ஆர்ஆர் வந்து ரொம்பவுமே கம்மியாகும். பட் ஆர்ஆருக்கு விட நம்மளுடைய அந்த ட்ரேடிங் வினிங் ரேட்டு அதை வந்து நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா? எங்கே எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ வச்சுக்கணும். எல்லா இடத்துலையும் ஆர்ஆர் பார்த்துட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு ட்ரேடிங்கே கிடைக்காது. சரிங்களா? ஓகே, இந்த வீடியோவில் நான் இதாங்க சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஒன்ஸ் அகைன் நம்ம இன்னொரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துட்றேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3,999க்கு அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டை கமெண்ட் செக்ஷனில் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸும் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே, thank you. Have a great day. Happy trading.